மாவட்டம் புவனகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் புதிதாக கட்டி வரும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய சுவாமி ஊர்வலம் நடத்துவது குறித்து நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் அமைதி பேச்சுவார்த்தை வரும் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என மாதா கோயில் தெருவைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வடசேமபாளையம் பகுதியில் 4 வழி சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி விபத்து ஏற்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஜாபர் அலி மற்றும் யாஸ்மின் ஆகியோர் பலத்த காயம் ஏற்பட்டு மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோவையில் மீண்டும் ஒரு பெண் யானை உடல்நலக் குறைவால் உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் வனப்பகுதியை ஒட்டி அதிக பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளதால் இதுபோன்று பல்வேறு வனவிலங்குகள் தொடர்ந்து உயிரிழப்பதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே குதிரைசாரிக்குளம் கிராமத்தில் உள்ள 7 பேர் சுவாமி கோயிலில் நேற்று நள்ளிரவு மர்ம நபர்கள் அங்குள்ள ஆண்டிச்சாமி, ஐயன்சாமி உட்பட 5க்கும் மேற்பட்ட சிலைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து திருமங்கலம் காவல்துறையினர் நேரில் சென்று ஆய்வு நடத்தி மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர்ந்து காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி படகு இல்லத்தில் மிதிப்படகுகள் சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் கூடலூர் வந்தடைந்தனர். மேலும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் பருவமழையின் தாக்கம் தீவிரமடையும் பட்சத்தில் குழுக்களாக பிரிந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே செயல்பட்டு வந்த பழைய அச்சக குடோனில் உள்ள தீப்பெட்டி கழிவுகளால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. குடோனில் இருந்து வெளியேறிய துர்நாற்றத்துடன் கூடிய கரும்புகையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து சிவகாசி நகர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு கிரெயின் மூலம் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தொண்டர்களுக்காக காரிலிருந்து இறங்கி வந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் கைகுலுக்கி மகிழ்ந்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக 5000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு செய்து பருத்திக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி சார்பில் மாபெரும் நெகிழி சேகரிப்பு முகாம் மற்றும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நகரமன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற உறுப்பினர்கள், நகராட்சி ஆணையாளர், சுகாதார ஆய்வாளர் மற்றும் நகராட்சி அலுவலக பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் பசவக்கல் குருத்துக்குளி பகுதியில் நாயை வேட்டையாடிய சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் உலாவரும் சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சாலை வசதி அமைத்து தர கோரி குடியிருப்பு வாசிகள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு சாலை அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
மதுரை மாவட்ட விமான நிலையத்தில் 21 ஆண்டுகள் இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் கர்னல் சுரேஷ் அவர்களுக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு SSB எனப்படும் ராணுவ அதிகாரிகளுக்கான தேர்வு முறைக்கு தனிப்பட்ட முறையில் பயிற்சி அளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனா 2 நாள்லயே நம்ம வார் நெகோசியேஷன் மூலமா கம்ப்ளீஷன் வந்ததுனால அதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதே மாதிரி வெற்றிகரமாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தி முடிச்ச நமது முப்படை வீரர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் எனது மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் ஜாமீனில் வெளிவந்த பிரபல ரவுடியை கொலை செய்ய முயற்சி செய்த 6 பேர் கொண்ட கும்பலில் 4 பேரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்த போலீசார் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஓச்சேரி அருகே நிகழ்ச்சி ஒன்றிற்கு சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாசிற்கு ஆள் உயர மாலை அணிவித்து சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட கிழக்கு மாவட்ட உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் திமுக சார்பில் தமிழக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க துண்டு புரஸ்காரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் முருகன், மாவட்ட விவசாய அணி தலைவர் ராஜவேலு மற்றும் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் சரவணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் SDBI கட்சி சார்பாக நிர்வாகிகளுக்கான தலைமைத்துவ பயிற்சி முகாம் மாவட்ட தலைவர் அபூபக்கர் சித்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் நஜிமா பேகம், கல்வியாளர் அணி மாநில இணைச் செயலாளர் அட்வொகேட் ரியாஜி ஆகியோர்கள் தலைமைத்துவ பயிற்சி முகாம் பற்றிய தகவல்களை எடுத்துரைத்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாக பாஜக சார்பில் மூவர்ண வெற்றி பேரணி மற்றும் கூட்டம் நடைபெற்றது. மேலும் பாஜக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் தியாகம் மற்றும் சாதனைகள் விளக்கி கூறப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.